கனகராஜ், இப்போ மத்திய அரசு என்னென்னலாம் செஞ்சதுன்னு பட்டியலிட்டு மாநில அரசு இதெல்லாம் செய்யலன்னு பட்டியலிட்டு இருக்கிறாங்க சசிகலா புஷ்பா. முதல்ல நண்பர் இன்பதுரை ஆரம்பிக்கும் போதே சொன்னார், அது யாரா இருந்தாலும் சரி அப்படி பேசக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. இங்க எல்லையில் ராணுவ வீரர்கள் இருக்காங்க, ஒரு போர் வந்தா இறந்து போயிடுறாங்க. தன்னுடைய உயிரை காப்பாற்ற முடியாதவன் எப்படி இந்தியாவை காப்பாற்ற முடியும்னு கேள்வி எழுப்புவீங்களா? நீங்க எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்திருந்தா, அனிதா ராதாகிருஷ்ணன், அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஃபீல்டுல போறாரு, அதுல ஒரு பிரச்சனை வருது. எஸ், இப்படி இல்லாம இருந்தாங்கன்னு வச்சுங்க, ரொம்ப சேஃபா இருக்கலாம், வீட்டுக்குள்ள சட்ட கசங்காம இருக்க முடியும். அடுத்து ஒண்ணு முன்னெச்சரிக்கை. நான் இப்ப என்ன கேட்கிறேன், ஒன்றிய அரசாங்கம் ஏதோ கப்பல் பட அனுப்பிச்சு, விமானப்பட அனுப்பிச்சு, அவ்வளவும் வாடகைக்கு. நான் இப்ப அவங்க கிட்ட கேட்கிறேன், அவங்க நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்தவங்க, இந்த ஹெலிகாப்டர் அனுப்புனதுக்கு நீங்க அனுப்புனதுக்கெல்லாம் காசு வாங்க மாட்டேன்னு ஒன்றிய அரசாங்கம் சொல்லுமா? இப்ப பேரிடர்ல காசு வாங்குறது முக்கியமா, மனித உயிர்கள் முக்கியமா, இங்க காசு முக்கியமா சார்? மனித உயிர்கள் முக்கியமா, காசு முக்கியமா சார்? மனித உயிர்கள் முக்கியமா, இங்க காசும் ஹெலிகாப்டர் முக்கியமா சார்? அனைவரும் அமைதி காத்தால் சரியாக இருக்கும் நினைக்கிறேன். கனகராஜ் ஐயா, நீங்க தொடர்ந்து பேசலாம். ஹெலிகாப்டர் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு வாடகை வாங்குறாங்கன்னு நான் சொன்னேன். ஒன்னு, சகோதரி சசிகலா புஷ்பா அவர்கள் அதை மறுக்கட்டும். அப்படி இல்லைன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மனித உயிர் முக்கியம் இல்லையா? முக்கியம்தான். மனித உயிரை காப்பாற்றுவதற்கு நீங்களும் நானும் கொடுத்த வரிப்பணத்தில் வாங்கிய ஹெலிகாப்டருக்கு வாடகை வாங்கலாமா? அது சரியா? என்னது வாடகை வாங்கினாங்க? வாடகைலாம் யார் வாங்குறாங்க? அதுக்குள்ள எக்ஸ்பென்சஸ், அதுக்குள்ள அட்மினிஸ்ட்ரேஷனை தவிர அது எங்கேயும் வாடகை வாங்கினாங்க? ஹெலிகாப்டர் அனுப்புனது, கப்பல் அனுப்புனது, அப்புறம் ராணுவத்தை அனுப்புனது, அதெல்லாம் யாரு? மோடி அனுப்புனாரு. வாடகை வாங்குறது மட்டும் நிர்வாகம் வாங்குமா? இதை அனுப்புறது மோடி வாங்குறாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அடுத்து, நம்மை விடவெல்லாம் மிக தெளிவாக அவர்களுக்கு தெரியும். அவரு சேர்ந்து இருக்கிற இடம், அதனால அப்படி பேசுறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினருங்கிற முறையில் இந்த 450 கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும் போது இதர மாநிலங்களுக்கு கொடுக்கவே இல்லையா? வெள்ளம் வரவில்லை என்றாலும் இந்த 450 கோடி வந்திருக்குமா, வரலையா? அந்த 450 கோடி இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் 6000 ரூபாய் கொடுத்திருக்கு, 1000 ரூபாய் கொடுத்திருக்கு, கோழி இறந்தா கொடுத்திருக்கு, மாடு செத்தா கொடுத்திருக்கு, பயிறு கொடுத்திருக்கு, எல்லாம் கொடுத்திருக்காங்க. இது மொத்தமும் எவ்வளவு? 2250 கோடி ரூபாய். அவங்க சொன்னது மாதிரி இந்த 900 கோடி ரூபாய் கொடுத்தா கூட என்ன செய்ய முடியாது? அதுல இருந்து 250 கோடி ரூபாயைத்தான் இதுக்கு பயன்படுத்த முடியும். நான் இப்ப அவங்க கிட்ட கேட்கிறேன், 6000 ரூபாய அதை கூட பல பேரும் பிரச்சாரம் பண்ணிட்டு அலைஞ்சாங்க. நாங்க கொடுக்கிறது 90-75% அப்படியெல்லாம் கிடையாது. அந்த 900 கோடியில 250 கோடி ரூபாய் மட்டும்தான் இப்போது எடுக்க முடியும். நான் அவங்க கிட்ட கேட்கிறேன், ஒரு வீடு 2 நாள் மழையில நின்று வீட்டில் எடுத்த துணிமணி எல்லாம் அடிச்சுட்டு போனா எவ்வளவு கொடுக்கலாம்? அரசாங்கம் எவ்வளவு கொடுக்கலாம்? அவங்க சொல்லட்டும், எவ்வளவு கொடுக்கலாம்? மத்திய அரசாங்கம் தன்னுடைய அறிக்கையில் 10,000 ரூபாய் குறைந்தபட்சம் கொடுக்கணும்னு சொன்னதுக்கு மாநில அரசாங்கம் வெறும் 6,000 ரூபாய் கொடுத்து மக்களை ஏமாத்துது. ஒரு நிமிஷம், இது உண்மையா இருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். 11/7/2023 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து 10,000 ரூபாய்னு வலியுறுத்துவோம். ஒரு வீட்டில் 2 நாள் தண்ணி இருந்து துணிமணி எல்லாம் அடிச்சுட்டு போச்சுன்னா எவ்வளவு கொடுக்கலான்னு ஒன்றிய அரசாங்கம் சொல்லி இருக்குன்னா வெறும் 2500 ரூபாய் கொடுக்கலாம் என்று சொல்லுங்க. அண்ணன் புது டேட்டாவை பார்க்கல, ஜூலை 1ஆம் தேதி ஜிஓவை பாருங்க. 2022 உடைக்கு 2500, வீட்டுக்கு 2500,
எல்லாம் சேர்த்து 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய ஜீவோல சொல்லி இருக்கு. தவறாக இருந்தால் நீங்கள் வழக்கு போடலாம். இல்ல வழக்கெல்லாம் போடுறது இல்ல. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே 10/10/2022 ஒரு ஜீவோ போட்டோம். அந்த ஜீவோவுக்கு பதிலாக 11/7/2023 போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இணைப்புல ஏல டி செக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, வீடு பாத்திரம் பண்டம் எல்லாம் போயிருச்சுன்னா 2500, வீடும் சேதப்பட்டா கூடுதலா 2500 இந்த இருக்கு. இப்ப அண்ணா அடுத்த 2500 சேர்த்திருக்காரு. அடுத்து இன்னொரு 5000 சேர்த்து 10,000 சொல்லுவாரு. வீடு 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 வீடும் சேர்த்து ஒண்ணு ஒண்ணா சேர்த்து தனித்தனியா ஏன் சொல்றீங்க? மொத்தமா 10,000 ரூபாய் கொடுக்கணுங்கிறது எங்க ஜீவோ. இல்ல இல்ல அது இருந்தா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். உண்டு, நான் அடிச்சு சொல்றேன். நான் சொல்றேன் 21ஆம் தேதியோட நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்க முதல்ல 2500 நீங்க இப்ப 5000 வீடும் 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியது ஜீவோ இருக்கு. நான் உங்களுக்கு அனுப்புறேன். காமிங்க அனுப்புறேன் சார். நான் நீங்க இல்லைன்னு சொல்றேன். நான் இல்லைன்னு சொல்றேன். நான் இருக்கேன்னு சொல்றேன். அவங்க முடிவு பண்ணுங்க. 10,000 ரூபாய் கொடுக்கறோம்ல. நாங்க 4,000 கோடி கொடுத்திருக்கோம்ல. கொடுங்கன்னு தான சொல்ல முடியும். ஒரு நிமிஷம். நாங்க 4,000 கோடி கொடுத்திருக்கோம்ல. அதுல 4,000 கோடி உண்மையை பேசுங்க. எங்களுடைய 4,000 கோடி அவர்கள் கொடுக்கவில்லை. மத்திய சர்க்காருடைய பணம் இல்லை, மாநில சர்க்கார் லோனாக வாங்கி இருக்கிறோம். 30%, 70% எங்களுடைய நிதி, 70% மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி. 900 கோடி, ஒரு நிமிஷம், 900 கோடி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, நம்ம மாநில சர்க்கார் கொடுக்கிற வரிப்பணத்திலிருந்து இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திற்கும் டிசாஸ்டர் ஃபண்ட், நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கு முன்னாடி மத்திய சர்க்கார் அனைத்து மாநிலத்துக்கும் கொடுத்து விட வேண்டும். கனகராஜ் நீங்க முடிச்சிருங்க. நீங்க இருவரும் பேசுறதே தவறு. அதாவது இப்போ 2 பேருமே பேசி வச்சு பண்றீங்க. எப்படின்னா, வெள்ளம் வந்தா மீட்க வரணும், அதுக்கு பதிலா நீங்க உங்க அப்பா வீட்டு காசா இது உங்க அத்தா வீட்டு காசா என்று பேசி பிரச்சனையை திசை திருப்பீங்க. 2 பேரும் திசை திருப்பீங்க. கூட்டணி இருக்கு. இப்பொழுது பிரச்சனை என்ன? மத்திய அரசுல நிதி தரல, அவ்வளவுதானே. ஆனா நீங்க இல்ல, மத்திய அரசுல நீங்க கேட்ட நிதி தரலன்னு சொல்றீங்க. ஆனா உங்க அப்பாவுக்கு கடல்ல செலவைக்கிறதுக்கு அனுமதி அவங்க தந்துடுறாங்க. கார் ரேஸுக்கு மத்திய அரசு அனுமதி தருது. தூத்துக்குடி மண்ணுக்கே வந்த பெருமை. கனகராஜ் முதல் சுற்று நிறைவு கருத்து. இந்தியாவில் வேற எங்கேயாவது 1 மாதம் காலத்திற்குள் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற கர்ப்பிணி பெண்களை எல்லாம் கண்டறிஞ்சு மலைக்கு முன்னால ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்த வரலாறு இருக்கிறதா? நீங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் 696 பேரை கர்ப்பிணிகளை ஹாஸ்பிட்டலுக்கு முன்னெச்சரிக்கை இல்லைன்னு சொல்லாது. அதுல 142 பேருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. இல்லைன்னா எப்படி நடக்கும் இது? நீங்க அதை பார்க்கலையா? அடுத்து இதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். அவங்க சொன்னாங்க, முன்கூட்டியே சொன்னாங்கன்னு. அதாவது நிதியமைச்சர் அப்பட்டமாக தவறான விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னார். அவங்களுக்கு நான் சொல்றேன், 26ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் எர்த் சயின்ஸினுடைய செக்ரட்டரி, அந்த டிபார்ட்மெண்டினுடைய ஒன்றிய அரசினுடைய செக்ரட்டரி கே ரவிச்சந்திரன் பேசினது 27ஆம் தேதி பேப்பர்ல மின்ட்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு பாருங்க. ஒன்றிய அமைச்சரும் அதுல கலந்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? காயல்பட்டினத்தில் பேஞ்சது மாதிரி 96 சென்டிமீட்டர் மழையை கணிப்பதற்கான கருவிகள் எங்களிடம் இல்லை. 2024 தான் அப்படி 2 கம்ப்யூட்டர் வாங்க போகிறோம் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆனா நிர்மலா சீதாராமன் சயின்ஸ் படிச்சிருக்காங்க, அவங்க சொன்னதா இவங்களும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, திரும்ப திரும்ப சொல்றாங்க. பேசலாம் கனகராஜ். முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன்.